நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாக இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டால் அது நிமித்தமாய் நமக்கு व्यसனமும் வியாகுலமும் துக்கமும் கண்ணீரும் உண்டாக வாய்ப்புண்டு. கிறிஸ்தவன் ஒருவன் மாத்திரம் தன்னுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாய் அவனோட வாழ்வு மாறாது. வேதாகமத்தின் தேவன் நம்முடைய பரிதாபமான நிலைமையை நாம் நினைவுபடுத்தி துக்கம் கொள்வது போல நம்முடைய கர்த்தரும் நம்முடைய பரிதாபமான நிலைமையை கண்டு ஐயோ என்று பரிதாபப்பட்டு அவர் ஈடுபட்டால் ஒழிய நம்முடைய இப்ப இருக்கிற பரிதாபமான வாழ்வு மாற வாய்ப்பில்லை. அன்பானவர்களே, எப்போ தெரியுமா கிறிஸ்தவர்களுடைய தேவன் வேதாகமத்தின் கர்த்தர் நம்மளை பார்த்து ஐயோ என்று பரிதபிக்கிறது? நீங்களும் நானும் புலம்ப வேண்டும் என்றால் சரியான இடம் ஆண்டவருடைய சமூகம். அவரை தவிர வேற எங்கேயுமே புலம்ப வேண்டாம். புலம்பல் 5ஆம் அதிகார வசனம் 1 பிறகு வசனம் 20. Remember, O Lord, what has befallen us. Look and see our reproach. Why do you forget us forever? Why do you forsake us so long? Our remembering of our past causes us lot of trouble, grief, phobic, melancholy, anxious mind. நம்முடைய கடந்த கால கொடூரமான வாழ்க்கை நாம் பின்னாடி ஞாபகப்படுத்திக் கொண்டால் இப்பொழுது நமக்கு பயமும் திகிலும் व्यसனமும் கண்ணீரும் உண்டாகும். நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாக இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. நாம் ஒருவரே நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்துவதனால நிகழ்காரியங்களாகட்டும் வருங்காரியங்களாகட்டும் மாற்றுவதற்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை. ஒருவேளை நம்முடைய பழைய வாழ்க்கை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டால் அது நிமித்தமாய் நமக்கு व्यसனமும் வியாகுலமும் துக்கமும் கண்ணீரும் உண்டாக வாய்ப்புண்டு. பழைய வாழ்க்கையை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்ப இருக்கிற நிகழ்வாழ்வை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதிலே கிறிஸ்தவர்களே சிலர் பேர் மாத்திரம்தான் அந்த மனசை கொண்டு வருவார்கள். பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்ப இருக்கிற நிகழ்காரியங்கள் நிகழ்வாழ்விலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பழைய வாழ்க்கையில் நடந்த அந்த பழைய விஷயங்கள் தொடங்கக்கூடாது என்பதன் எண்ணத்துடன் அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறவர்கள் சில பேர் தான். ஆனால் அவர்களுடைய இப்ப இருக்கிற பிரசன்ட், இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கை பழைய வாழ்க்கை போல் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பழைய வாழ்க்கை ஞாபகப்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய சுய பழைய நினைவுகள் பிரயோஜனமற்றது. கிறிஸ்தவன் ஒருவன் மாத்திரம் தன்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாய் அவனோட வாழ்வு மாறாது. என்னுடைய பழைய வாழ்க்கை போல இப்ப இருக்கக்கூடாது என்று பழைய வாழ்க்கை ஞாபகப்படுத்திக் கொள்கிற கிறிஸ்தவனுடைய நினைவு அது அவனுக்கு பிரயோஜனமற்றது. மாறாக அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளாக குற்ற உணர்வும், அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாக அவனுக்குள்ளாகிற व्यसனமும், அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது நிமித்தமாக அவனுக்கு உண்டாகிற தாழ்வு மனப்பான்மைகள் தான் அதிகமாகுமே தவிர அவனுடைய பழைய வாழ்க்கையின் நினைவு அவனுடைய அன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவனுடைய நினைவு மாத்திரம் போதாது. ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது ஒரு மனுஷனுடைய பழைய வாழ்க்கை இருக்காமல் புது வாழ்க்கை வேற விதத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்றால் அது அவன் மாத்திரம் ஞாபகப்படுத்திக் கொண்டால் போதாது. வேதாகமத்தின் தேவன் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரம் 1, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். யார் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம் மாத்திரம் நம்முடைய பழைய வாழ்க்கை ஞாபகப்படுத்திக் கொண்டால் போதாது. நம்முடைய நிலைமையை இன்னொருவர் ஞாபகப்படுத்திக் கொண்டால் தான் இப்ப இருக்கிற நிலைமை மாற வாய்ப்பு உண்டு. அநேகர் அவர்களுடைய இப்ப இருக்கிற பரிதாபம் நிலைமை, கடந்த வாழ்க்கையில உண்டான பிரச்சனைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு, அந்த வாழ்க்கையை மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிற அந்த நிலைக்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் மாத்திரம்தான் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவன் அப்படி கிடையாது. கிறிஸ்தவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு இப்ப இருக்க பரிதாபமான நிலைமை மாற வேண்டும் என்றால் அதை கர்த்தர் நோக்கி சொல்ற வார்த்தை, நீர் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். வேதாகமத்தின் தேவன் நம்முடைய பரிதாபமான நிலைமை ஞாபகப்படுத்திக் கொண்டால் ஒழிய நம்முடைய இப்ப இருக்கிற நிலைமை மாற வாய்ப்பில்லை. எரேமியாவுடைய வெளிப்பாடு ரொம்ப அருமையா இருக்கிறது.
3ஆம் வசனம் 21 அவருடைய வெளிப்பாடு வேறு விதமா இருக்கிறது. அதை கடந்த 14 வாரமாக உங்க மத்தியில சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் நான் மாத்திரம் நம்முடைய இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃப், இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கை கண்டிய நிலைமை இப்படி ஆகி போச்சே, எப்படி இருக்க வேண்டிய என்னுடைய வாழ்வு இப்படி ஆயிப்போச்சே என்று பழைய வாழ்க்கையில நடந்த எல்லா பிற்போக்கான சம்பவங்களை ஞாபகப்படுத்தி இப்ப இருக்கிற பரிதாபமான நிலைமையில, இப்ப இருக்கிற மிசரபிளான ஒரு லைஃப் நினைத்து நீங்கள் ஒருவரே ஞாபகப்படுத்தி கொண்டு அழுதிருந்தால் அதுல பிரயோஜனம் இல்லை. அந்த அழுகை நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர குறைவாக வாய்ப்பில்லை. நாம் மாத்திரம் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டால் போதாது, வேதாமத்தின் தேவன் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. வேதாமத்தின் தேவன் நம்முடைய பரிதாபமான நிலைமையை நாம் நினைவுபடுத்தி துக்கம் கொள்வது போல, நம்முடைய கர்த்தரும் நம்முடைய பரிதாபமான நிலைமையை கண்டு ஐயோ என்று பரிதாபப்பட்டு அவர் ஈடுபட்டால் ஒழிய நம்முடைய இப்ப இருக்கிற பரிதாபமான வாழ்வு மாற வாய்ப்பில்லை. அன்பானவர்களே, நாம் சில நேரத்திலே நம்முடைய பரிதாபமான நிலைமையை வந்து ஜனங்கள்கிட்ட காட்டி அவங்களுடைய தயவை எதிர்பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். எவ்வளவு நாள் செய்வார்கள் ஜனங்கள்? அவர்களுக்கு சலிப்பு உண்டாகும். 2 முறை 3 முறை 4 முறை கர்த்தருக்குள்ளாக எப்படியாப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு விசுவாசம் இருந்தாலும் 5-6 முறை செய்வான். மறுபடியும் அவங்கள்ட்ட நீங்க பரிதாப நிலைமையை கொண்டு போய் உங்களுடைய சோகத்தை காண்பித்தால் சலிப்புண்டாகி கவனம் செலுத்தாமல் போவான். நம்முடைய நிலைமை மாறி மற்றவர்களுக்கு நாம் அவங்களுடைய பரிதாப நிலைமை உதவி செய்ய நிலைக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து ஐயோ என்று பரிதபிக்க வேண்டும். எப்போ தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய தேவன் வேதாமத்தின் கர்த்தர் நம்மளை பார்த்து ஐயோ என்று பரிதபிக்கிறது. அவர் பட்டார்னா முடிஞ்சது வேலை, நிலைமை மாறும். அவர் படும் வரைக்கும் நாம் ஒருவரே நினைச்சு அழுதிருந்தால் அது பிரயோஜனமற்று. நம்முடைய நிலைமையை கண்டு இப்படி ஆகி போச்சு என்று பரிதாப நிலைமையை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு துக்கம் கொண்டு உங்களுக்கு குறித்து உங்களுக்கே எரிச்சல் உண்டாகி உங்களை நீங்களே கசப்பாக எண்ணி தலையை நிமிர்க்க முடியாத அளவுக்கு துக்கம் கொள்வதற்கான காரணம் நினைக்க வேண்டவர் நினைக்கணுங்க. வேதாமத்தின் கர்த்தர் அது நினைக்கணும். அவர் நினைத்தால் ஒழிய நம்முடைய பரிதாப நிலைமை மாறாது, அசிங்கமான தோரணை மாறாது, அலங்கோலமான ஒரு காட்சி மாறாது. அவர் பார்த்து ஐயோ என்று சொல்ல வேண்டும். நீங்களும் சில பேரை பார்த்து ஐயோன்னு சொல்லி இருக்கிறோம். இப்படி ஆகி போச்சு, இப்படி இருக்கிறாங்க என்று நாம் பார்த்து ஐயோ என்று பரிதபிக்கிறோம். பரிதாபத்தின் அனுபவத்திலே ஜெபிக்கலாம். பரிதாபத்தின் ஒரு நிலையிலே போய் விசாரிக்கலாம். ஆனால் அவங்களுடைய நிலைமை பரிதாபமாக தான் இருக்கும். அந்த மிசரபிள் ஸ்டேட் மாற வேண்டும் என்றால் வேதாமத்தின் கர்த்தர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இதை மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா அணிலிருந்து நிலைமை மாறும். நம்மளை பார்த்து ஐயோ என்று பரிதபிக்க வேண்டியது கர்த்தர். அந்த ஒரு பாதையில நேராக எரேமியா போகிறார். அந்த ஒரு மனுஷன் இஸ்ரவேலுடைய நிலைமையை கண்டு கடந்த 4 புலம்பல் பாடல்கள் நிமித்தமாக ஒரு என்னத்தான் அழுது புலம்பினாலும் அவருடைய இருதயத்திற்கு ஆறுதலும் தேற்றுதலும் உண்டாக வாய்ப்பில்லை. நிலைமை இருக்கிற நிலைமையாக தான் இருக்கிறது. நிலைமை இருக்கிறத பார்க்கிலும் மோசமா தான் போய்கொண்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர் என்றால் அவருடைய ஜெபம் வேற மாதிரி போகிறது. நான் ஒண்டி என்னுடைய ஜனத்தின் பரிதாபத்தை நினைத்து கலங்கினால் போதாது, நீர் நினைக்க வேண்டும், அதை நீர் பார்த்து அதை பரிதபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நிலைமை மாறாத ஆண்டவரே. இந்த நிலைமை மாற ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்றால் என்னுடைய எதிர்பார்ப்பான நல்ல விஷயங்கள் மாத்திரம் போதாது, நீர் நினைக்க வேண்டும். பசங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆசைகள் இருக்கிறது வருங்காலத்து குறித்து. நான் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்றது நீங்க மாத்திரம் விரும்பினா போதாது. மாணவர்களே, இளைஞர்களே, உங்களை அழைத்த இயேசுநாதர் அந்த விருப்பமுடையவராய், அந்த ஒரு எதிர்பார்ப்புடையவராய் இருக்க வேண்டும். உங்கள் புஸ்தகத்தில் எரேமியாவுடைய புலம்பல்களாகிய 1வது புலம்பல், 2வது புலம்பல், 3, 4 இந்த 4 புலம்பங்களிலே குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து அவர் அந்த புலம்பலை பாடினார், புலம்பி பாடினார். 5வது புலம்பல் வரும் பொழுது அவர் நேரடியாக தன்னுடைய கர்த்தரை நோக்கி புலம்புகிறார். இப்பதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் புலம்ப வேண்டும் என்றால் சரியான இடம் ஆண்டவருடைய சமூகம். அவரை தவிர வேற எங்கேயுமே புலம்ப வேண்டாம். 5வது புலம்பலிலே எரேமியா
தான் புலம்பும் பொழுது கர்த்தரையும் சேர்த்து கொண்டு, அடியேன் உம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் இந்த ஜனங்களை பார்த்து புலம்புற அதே ஒரு இருதயம் உடையவராய் நீரும் இருக்கும்படியாக அவன் எதிர்பார்க்கிறான். அந்த இருதயத்தை கொடுத்திருந்த கர்த்தர் தான் என்பதை நான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனங்களை முன்வைத்து போதித்தேன். ஆனா எரேமியா இப்ப எதிர்பார்க்கிறது, நான் இந்த ஜனங்கள் உடைய நிலைமையை கண்டு பரிதபிக்கிறது போல நீர் பரிதபித்து இந்த ஜனங்கள் என்னவா ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அந்த விருப்பம் உம்முடையதா இருக்குமா என்று கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறான். Please reconsider with the Lord. What would you like to become? நீங்கள் என்னவா ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை தேவனிடத்திலே நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். 4 புலம்பல்கள், 4 பாடல்களிலே அவருடைய இஸ்ரவேலுடைய நிலைமையை ரொம்ப அருமையாக ஆழமாக சொல்லியிருந்தாலும் 5வது பாடல் அது புலம்பலிலே அவர் இஸ்ரவேலுடைய பரிதாப நிலைமையை ரொம்ப ஆழமாக சொல்லி வருகிறார். அது வசனங்களை வாசிக்க நான் அப்படியே சொல்லி கொண்டு போவேன். பிறகு இந்த ஒரு பரிதாபமான நிலைமையை எரேமியா எப்படி நினைக்கிறாரோ, ஞாபகப்படுத்திக் கொள்றாரோ, அதே ஞாபகத்தை கர்த்தரை படுத்திக் கொள்ளும்படியாகவும், இந்த நிலைமை எப்படி மாற வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறாரோ அந்த விருப்பம் கர்த்தருடையதாக இருக்கத்தக்கதாகவும் அவருடைய ஜெபம் அருமையாக முடிக்கிறார் இந்த புலம்பல் புஸ்தகத்திலே. உண்மையை சொல்லுகிறேன், அடுத்த வாரத்திலிருந்து நாம் பார்க்கிற புஸ்தகம் இஸ்ரா. அதை விட்டுறாதீங்க. அடுத்த வாரம் நீங்கள் வரும் பொழுது 10ஆம் அதிகாரம் தான் இருக்கிறது. தயவுசெய்து வாசிச்சு எரேமியாவோட இந்த ஜெபம், அந்த 2 புஸ்தகங்களை கர்த்தர் எப்படி வாக்கிய பண்ணினார் என்பதை நாம் பார்க்கலாம். எரேமியா இந்த ஜெபத்தின்படியே வேதம் உங்களுக்கு துஷ்டாந்தமாக ஒரு அதிக வசந்த வாசிக்கலாம். இஸ்ரா நீங்கள் வாசிப்பதற்கு ஒரு நல்ல தூண்டுதலாக இருக்கும். எரேமியாவுடைய இந்த ஜெபம் அங்கதான் தொடங்கு. இஸ்ரா 1:1 வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எப்படி தொடங்குது கவனித்தீர்களா? இஸ்ரா புஸ்தகம் எப்படி தொடங்குது? எரேமியா வாயின் வார்த்தை, எரேமியாவுடைய இருதயம், எரேமியாவோட எதிர்பார்ப்பு, எரேமியா நிமித்தமாய் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வசனங்கள். 5வது அதிகாரத்தில் இருக்கிற புலம்பலின்படியே கர்த்தர் வருங்காலங்களிலே அவருக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் செய்கிறார். சாதாரணமான ஜெபமா இது? 5ஆம் அதிகாரம் வசனம் 2, destitute of house வாசிங்க. 5ஆம் வசனம் 2 எரேமியாவுடைய பரிதாப நிலையை ஞாபகப்படுத்திக் கொள். எரேமியா இஸ்ரவேலுடைய பரிதாப நிலையை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். வசனம் 2 எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புரதேசார் வசமாகவும் தாண்டி போயின. வீடு இல்லை, நீர் எங்களுக்கு கொடுத்த நாடு இல்லை, அரசாங்கம் இல்லை, அதிகாரிகள் இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை ஆண்டவரே. destitute of house. 2வது destitute of family. 3 திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். no family. வீடு இல்லை, குடும்பம் இல்லை. அவர் இருக்கிற நிலைமையை ஞாபகப்படுத்தி புலம்புனார் பாருங்க. இப்போ கர்த்தர்கிட்ட போய் புலம்பினுகிறாரு. அந்த புலம்புதல் அவருடைய இருதயத்திலும் அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் எரேமியா. நாடும் இல்லை, வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை. 5 வசனம் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமும் அடிமைத்தனம் கொடூரமானது. வாசிங்கள். எங்கள் தண்ணீரை பணத்திற்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. தண்ணி ஃப்ரீங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் காசு கொடுத்தா சாப்பிட்றோம். கர்த்தர் கொடுத்தது ஃப்ரீ பாருங்க. அது கர்த்தர் என்னெல்லாம் நம்மளுக்கு மனுகுலத்திற்கு இலவசமாக கொடுத்தாரா அது எல்லாத்தையும் பணம் பண்ணி விற்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அதெல்லாம் ஏதேன் தொடர்ந்து இருந்தது. இலவசமாய் எது வேணாலும் புசிக்கலாம், எவ்வளோனா சாப்பிடலாம். போச்சு பாருங்க அந்த ஒரு நிலைமை. கர்த்தர் உண்டாக்கிந்தெல்லாம் மனுஷனுக்கு வேணும், அதை பணம் பண்ணி அவன் நல்லா பண்ணினா கர்த்தர் மாத்திரம் வேண்டாம். இது சொல்றேன் கீழே போகும் பொழுது ஏன் அவர் புலம்புறாரு அப்படின்ட்டு. நமக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தது எல்லாமே நல்லது நம்ம கிட்ட இருக்கிறது. ஆனா இழந்து போறோம். ஏன் காரணம்ன்றது கீழே வாசிக்கிறேன். வெறுகுங்க இப்போ அது காஞ்சி போன மரத்துல இருந்து வெறுகுகள் வாங்கினா, ஏன்னா எங்க போனாலும் எதிரிகள் உள்ள பூண்டான். கீழே இருக்கிற ஒட்டு மொத்த எதிரிகள் உள்ள பூந்துட்டு இவங்க எங்க போனாலும் அடிதான். ஏன்னா மூஞ்சி பார்த்தாலே தெரியுது யூதன்னு சொல்லிட்டு. எது ஒன்றும் ஃப்ரீயா கொடுறது கிடையாது. தண்ணி மொண்டுன்னு போனாலும் காசு. ஏற்கனவே அங்க பஞ்சம், தண்ணிக்கும் காசு, சாப்பாடு வைப்பதற்கு வெறுகுக்கும் காசு. கீழே போங்க. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுகிறது. என்னது? அடிமைத்தனம்.
ஆண்டவரே பாரத்தை சுமந்து சுமந்து எங்க கழுத்து நோவுது. அவர் அப்படியே லிட்டரா அழுதுன்னு சொல்றாரு பாருங்க அவரு. எப்படி இருந்திருக்கும் அது? நம்மள பார்த்து ஒருத்தர் அவங்க நிலைமையை சொல்லி சொல்லி அழுது அழுது சொன்னாக்க எப்படி இருக்கு? அந்த நிலைமை தான். கர்த்தரோடு கூட தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் அந்த எண்ணம் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். கீழே, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நோ ரெஸ்ட், தூக்கம் இல்ல, சரீரத்திற்கு ஓய்வு இல்ல. அடுத்து, அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசிரியருக்கும் எங்களை கையில் ஏமாற்றம் தான். பக்கத்து நாடு வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க, அப்பம் குப்பம் பார்த்தா அவங்கள கொடுக்கறது கிடையாது. இப்போ ஸ்பான்சர் இருக்காங்க இல்லையா, 7 நாட்டுக்கு போய் தான் செய்வாங்க ஸ்பான்சர். அத்தை கெடுக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அத்தை கெடுத்து விட்டாங்க இவங்களுக்கு. அப்பத்தை கொண்டு வந்து தர்றது, 7 நாட்டுக்கு என்ன ஒன்று கொடுக்க போனாக்கா அவன் அரசாங்கம் உள்ள போந்து நீ என்னத்தை போய் செய்யறதுன்னு தடை செஞ்சிருது. அவங்களுக்கு போய் செய்யாதது வேற ஜாதி வேற குலன்னு சொல்லி தடை பண்ணிடுறது. அந்த மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க பாருங்க, பொல்லாத ஆட்கள். இந்த மாதிரி எகிப்தியருக்கும் அசீரியர் போய் அப்பத்து கொடுக்கத்தக்கதாக இவர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அவர்கள் உள்ள நுழைந்து கொடுக்காதவர்களுக்கு எதிரிகள் தடை செய்திருக்கிறார்கள். கீழே, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். புரிந்து கொள்ள முடியாத வசனம் இது. எங்க பிதாக்கள் பாவம் செய்து செத்து போனார், நல்லா வாழ்ந்து பாவத்தை சந்தோஷமா வாழ்ந்து செத்து போனார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். குற்ற உணர்வு. உண்மையா அந்த வார்த்தை. என குழந்தைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன். வருத்தத்தின சம்பவம், சிறு குழந்தைகளை அவர்கள் கொன்று போட்ட சம்பவங்கள். ஆண்டவரே, எங்க பூர்வ பிதாக்கள் அக்கிரமங்களை செய்து பாவத்திலே வாழ்ந்து சந்தோஷமா செத்து போனார்கள். எங்களுடைய வம்ச இந்த ஒரு காலகட்டத்தில் ஜெனரேஷன்ல எங்களுடைய காலத்திலே இந்த ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்து சேர்த்தீர். என்ன அதற்கு சரியான பதில்? நியாயமா? கர்த்தர் அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை கொண்டு போய் இந்த தலைமுறை இந்த சந்ததியின் மீது போட்டார் என்பதற்கு இந்த தலைமுறை தேவன் கொன்று போட்டாரா? அவங்க அப்பா அம்மா செஞ்ச அக்கிரமங்கள் நிமித்தமா இந்த பிள்ளைகள் மாண்டு போனார்கள் என்று எரேமியா சொல்வதற்கான காரணம் என்ன? கர்த்தர் இந்த ஒரு சந்ததியை விட்டுந்தாக்கா அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை பார்க்கும் பல மடங்கு மேல போயிருப்பார்கள். ஆகையால் தான் அந்த ஒரு சந்ததியோடு கர்த்தர் முடிக்கிறார். இது நீங்க சோதம் கொமோரா கூட சொல்வார்கள், நோவுடைய காலகட்டத்திலும் சொல்வார்கள், எங்க அப்பா அம்மா பண்ண பாவங்கள் நாங்க சுமக்குமா என்று. கர்த்தர் அது விட்டுந்தாக்கா உங்க அப்பா அம்மாவோட பார்க்கலாம் 10 மடங்கு நீ பாய்ந்திருப்பாய். அதான் கர்த்தர் அங்க போட்டார் ஒரு பிரேக். ஆமா, அப்பா அம்மா செஞ்ச பாவங்கள் அந்த குழந்தைகளை செத்து போனார்கள். பாவம் செய்யாத குழந்தைகள் பாவத்தில் பிறந்தார்கள், பாவம் செய்த குழந்தைகளை மாண்டு போனார்கள் பசிப்பட்டினால. பெற்றோர்கள் சாப்பிடப்பட்டார்கள், சுட்டு சாப்பிடப்பட்டார்கள், பிறந்த குழந்தைய சாப்பிட்டார்கள், இளவயது பிறந்த குழந்தைய பச்சை குழந்தைய சாப்பிட்டார்கள். இன்னும் சொல்ல போனாக்கா இயேசுவினுடைய எருசலேமுடைய காலகட்டத்திலே யூசுபியை சொல்ற வார்த்தை, கர்ப்பிணி சகோதரி எப்போ குழந்தைய பிறப்பிக்குன்னு காத்து இருந்தார்களாம் பிறந்த குழந்தை சாப்பிடுறதுக்கு. இது இயேசுவினுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம். 70வது ஆண்டுல இந்த குழந்தைகள் என்ன தவறு பண்ணது என்பதை கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்ததே ஆனாலும் அவங்க அப்பா அம்மா பண்ண அக்கிரம பார்க்கலும் 100 மடங்கு செஞ்சு இன்னும் மோசமான கடத்திற்கு பூமியை கொண்டு போயிடுவார்கள் என்று கர்த்தர் அங்கே நிறுத்துகிறார். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மூச்சத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களாய் எங்கள் அப்பங்களை தேடுகிறோம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரையை போல கருத்து போயிற்று. அதெல்லாம் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. பஞ்சம் இப்போ 11, 12, 13, 14 அருமையான 4 வசனங்களை குறித்து இப்போ வாசிக்கும்போது கவனிங்கள். அதை வாசிச்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதோட அர்த்தம் என்னென்று. 11, சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். அவமானன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ராவிஷ்மெண்ட், கற்பழித்தார்கள். இது போர் வீரர்கள் அந்த காலகட்டத்தில் சேவை. அந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் போர் வீரர்கள் யுத்தங்கள் வரும் பொழுது சிவில் வார் தவிர, நமக்குள்ள அவங்க தேசத்துக்குள்ளாகிற வார் தவிர வேற வேற நாட்டுக்கு நாடு விரோதமான வார்கள் வந்தால் போர் வீரர்கள் அந்த நாட்டை தாக்கினவருக்கு அங்க இருக்கிற ஸ்திரீகளை கற்பழிப்பார்கள். அது அவர்கள் செய்தே செய்வார்கள். ஹியூமிலியேஷன். இப்போவே அப்படின்னா டெக்னாலஜி இருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் வீடியோ போட்டோ காட்டுறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசம். அது நிர்வாணமாய் தலைகளை கால் மேல தொங்க போடுவார்கள், கற்பழித்து கொன்று போட்ட பிறகு. அதை சொல்றாரு. வீதியில பார்க்கிற எல்லா பெண்களும் மானபங்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு செத்த நிலையில் இருக்கிறார்கள். இங்க சில விஷயங்கள் பேசுறாரு பாருங்க. மேல சொல்லப்படும் 3 விஷயம் சொன்னேன்.
கீழே 12. பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி ராஜாக்களுடைய குடும்பங்கள் அவங்கள பத்தி சொல்லப்படுது. பிரபுக்களுடைய கைகளை கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோர்களின் முகங்களை அவர்கள் மதிக்கவில்லை. வயசு கூட மதிப்பில்லாத ஒரு காலகட்டம். வயது சென்றவர்களுக்கு, நரக்கூந்தல் உள்ள ஆட்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை அந்த காலகட்டத்தில். அடுத்து வாலிபரை ஏந்திரம் மறைக்க கொண்டு போனார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த ஏந்திர கல்லை பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு கழுத இல்ல மற்ற மிருகங்கள் தான் அது மேல நுகத்தை வச்சு அரிக்கிறதுக்காக அந்த இயந்திர கல்லை பயன்படுத்துவாங்க. அந்த இயந்திர கல்லை வச்சு தான் ஒரு சமுத்திரத்துல போய் விழ வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், இன்னொருவனுக்கு இடரல் உண்டாக்கினால். ஆனா இந்த இடத்துல அந்த இயந்திர கல் ஆக்சுவலி கழுதை தான் பண்ணும். அது அந்த கழுதை பண்ண வேண்டியதை இந்த வாலிபர்களை பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. புறஜாதிகள் அடிமைகளா இருந்தவர்கள் இப்ப இவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த நிலை இருக்கிறானாக்கா யூதர்கள். கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா அருமையாக தீர்க்கதரிசனம் சொன்னார். ஞாபகம் இருக்கா? 9ஆம் அதிகாரத்தில் கானான் சபிக்கப்பட்டவன், ஷெம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஷெம்மு தான் கானானை ஆண்டு கொள்ளுவான் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னது உண்மையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். ஷெம்முடைய வம்சத்தில் வந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேலர் கானானியரை ஆண்டு கொண்டார்கள். இப்போ பாத்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது. சபிக்கப்பட்ட கானானியர் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலரை ஆண்டு கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாகிறார்கள், இவர்கள் சாபத்திற்குள் பட்டிருக்கிறார்கள். 14 முதியோர்கள் வாசல்களில் உட்கார்கிறதும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதியோர்கள் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? வாசல்ல உட்கார வேண்டிய முதியோர்கள். ஞாபகம் இருக்குதா? லோத் எங்க உட்கார்ந்து இருந்தாரு 19ஆம் அதிகாரத்துல? வாசல். என்னது வாசல்? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். அவர்கள் கோர்ட் அங்கத்தை ஒட்டுமொத்த விசாரணை நடக்கும். ஒட்டுமொத்த வாக்குவாதங்கள், விவாதங்களை சரிப்படுகிற இடம், டிரான்சாக்சன் நடக்கிற இடம், சொத்து பரிமாறுகிற இடம், பொருள் பரிமாறுகிற இடம், பத்திரங்கள் எல்லாம் பரிமாறுகிற இடம். அது அந்த இடத்துல உட்கார வேண்டிய இந்த மூப்பர்கள் கீழே வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் என்று போயிட்டு மூப்பர்கள் வாசல்ல உட்காரதும் இல்ல, வாலிபர்கள் கிண்ணறங்கள் சந்தோஷமாக பரிபூர்ணமாக சங்கீதம் வாசித்து நடனமாட வேண்டிய இந்த வாலிபர்கள் இப்போ நடனமாடாமல் அந்த ஒரு சத்தமே இல்லை. அடுத்து எங்கள் இருதயத்தின் களி கூறுதல், எங்கள் இருதயத்தின் களி கூறுதல். அது நிப்பாட்டுகிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லி வருகிறார்? 13 இருந்து 15 வரைக்கும் எரேமியா. கர்த்தர் ஆரம்பத்துல கொடுத்த நன்மையான ஈவுகள் எல்லாம் பாழாய் போனது. ஆரோக்கியம் பாழாய் போனது, அழகு பாழாய் போனது, பாதுகாப்பு பாழாய் போனது, ஐஸ்வர்யம் பாழாய் போனது, மதிப்பும் மரியாதை பாழாய் போனது, கனமும் உயர்வும் பாழாய் போனது, எல்லாம் பாழாய் போனது. கர்த்தர் கொடுத்த ஈவுகள் எல்லாம் பாழாய் போனது. வசனம் 11 இருந்து 15 வரைக்கும். உங்களில் யாராவது அப்படி உணர்றீங்களா? கர்த்தர் கொடுத்தது எழுந்து போனனே, கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்தை எழுந்து போனனே, கர்த்தர் கொடுத்த மதிப்பு மரியாதை எழுந்து போனனே, கர்த்தர் கொடுத்த வாழ்வை எழுந்து போனனே, கர்த்தர் கொடுத்த சுகத்தை எழுந்து போனேன் என்று யாராவது பரிதவிப்பீர்களானால் அதோ நீங்க ஒண்டி பரிதாபப்பட்டு அழுது கொண்டால் பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தர் பரிதாபப்பட வேண்டும். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லி வருகிறேன். 16, 17 எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. அப்ப ஒட்டுமொத்த நன்மையான ஈவுகள் பாழாய் போவதற்கான காரணம் என்ன? வசனம் 16 நாங்கள் பாவம் செய்தோமே. அப்ப பாவம் கர்த்தர் கொடுத்த நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் கெடுத்து போடும் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாலிபர்களே, இப்ப புரிஞ்சுக்கணும். அது நீங்க யாருக்குமே தெரியாத செய்கிற பாவங்கள் உங்களுடைய அழகு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செல்வம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் இதே மாதிரி அழுது புலம்ப வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த நன்மையான ஈவுகளை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. படிக்கிற கர்த்தருடைய ஈவு, எழுதுற கர்த்தருடைய ஈவு, படிச்சு ஞாபகப்படுத்தி கொள்ற அந்த ஒரு ஞாபக சக்தி, இப்பவே வேலைகள் செய்யத்தக்கதாக உங்க உடம்புல இருக்கிற தெம்பு, கர்த்தர் கொடுத்த இந்த நன்மையான ஈவுகளை இப்போ நீங்க கெடுத்துடக்கூடாது. திருப்பாது உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று நீங்கள் அழுது புலம்ப வேண்டியதா இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளத்தை நீங்க கெடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான வெளிப்பாடுகளை கெடுத்துற வேண்டாம். அப்பவே பணிந்த நல்லா இருந்திருக்குமே என்று நீங்கள் அழுது புலம்ப வேண்டியதா இருக்கும். ரிமோர்ஸ் 17 அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாலாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. சியோன், தாவீதின் நகரமே, சியோனே, மா சாலேம் நகரமே,
இப்போ நரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுஷன் வசிக்க வேண்டிய அந்த இடத்துல நரிகள் ரொம்பி போய் கிடுகுது. அதோட அந்த பரிதாப நிலைமையை முடிக்கிறார் பாருங்க. 18ல முடிக்கிறார். முடிச்சிட்டு தான் 19 விஷயத்தை மாத்துறாரு. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். அதான் பாயிண்ட். அதான் பாயிண்டாங்க. ஆண்டவரே, எங்களுடைய நிலைமை தரமட்டமாகி நாங்கள் வசிக்க வேண்டிய இடத்துல நரிகள் வசிக்கிற நிலைமைக்காய் போயிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர், உம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனால விஷயம் மாறும். தான் பாயிண்டாங்க. அவர் இருக்கிறவனாகவே இருக்கிறபடியால் நிலைமை அவரால் மாற்ற முடியும். ஆகையால் உங்களுடைய ஞாபகத்தில் யாரு முக்கியமா இருக்கணும்? நம்முடைய கர்த்தர். 19ல மாத்திரார் பாருங்க சீன். அவருடைய ஒட்டுமொத்த நினைவையும் இப்ப கர்த்தரோட கூட சேர்ந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியாக அவரை வேண்டிக் கொண்டு 19ல கர்த்தரை பத்தி சொல்றார். ஆண்டவரே, எங்க இடத்துல தலைகளா மாறிக்குது விஷயம். தரமட்டமா வந்துட்டோம். நாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நாம வெறுகுக்கும் தண்ணீருக்கும் அப்பத்திற்கும் ஜனங்கள்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். எங்களிடத்துல மாற்றங்கள் அதிகமாய் உண்டானது. ஆனால் நீர் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறீர். உம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையால் நீர் எப்பவுமே இருக்கிறபடியால் எங்களுக்கு நீங்க ஆதியில செஞ்ச அதே நன்மையை இப்பவும் உம்மால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஏன்? கர்த்தரிடத்தில் என்ன இல்ல? மாற்றம் இல்லை. கர்த்தர் யார்? மாறாதவர். ஆகையால் அவர்களால் ஆதியில செஞ்ச அதே நன்மையான ஈவுகள் இப்பொழுதும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால விஷயம் மாறும், மாத்த முடியும். அதனால்தான் இந்த புலம்பலுடைய புஸ்தகம் அந்தியத்துல வந்து நிக்கிறது வந்து ஜீவ நம்பிக்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தரை உள்ள இழுத்துக்கணும். உங்க ஞாபகத்துல என்னை பார்த்து பரிதவிங்க. என் நிலைமையை கண்டு இரக்கமா இருங்க. என்கிட்ட அநேக மாற்றங்கள் என் நிலைமையை பார்த்து ஐயோ என்று சொல்லும் ஆண்டவரே. உண்மை பார்த்து நான் ஐயோ என்று சொல்ற நிலைமை நீர் இல்லை. நீர் எப்போதும் அப்படி இருக்கிறீர். அதனால உம்மால என்னால மாத்த முடியும். அந்த ஆதியில இருந்த அந்த இரக்கத்தை இப்ப காண்பீங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த தயவை நீங்க காண்பீங்க. எழுந்து போன அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இரக்கம் பாராட்டி அருளுங்க ஆண்டவரே என்று நீங்கள் நான் சொன்னால் நிச்சயமாய் செய்வார். ஆனா அவர் உள்ள நுழையணும். அவர் சும்மா செய்திட மாட்டாரு. எப்படி தெரியுமா செய்யறாரு? 20, 21, 22 லாஸ்ட். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? எங்களை நெடுங்காலமாக கைவிட்டிருப்பது என்ன? 5:1 கான்ட்ராஸ்டா இருக்கும் பாருங்க. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். 20. தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து. எப்படி ஆரம்பித்தார் பார்த்தீர்களா? கர்த்தாவே, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அவரது ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவருடைய பழைய ஞாபகத்தை கர்த்தருக்கு சொன்ன பிறகு எங்களை என்றைக்கும் மறந்துடுவீங்களா? கான்ட்ராஸ்ட். கேள்வி என்ன? பதில் நிச்சயமா இல்லை. ஏன்? நீர் மாறாதவர். நீர் மாறாதவர். அதனால எங்களுடைய சாமர்த்தியத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரே, நீர் மாறாதவரா இருக்கிறீர். நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர். நீர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறபடியால் நீர் எங்களை மாற்றும். அற்புதமான வார்த்தை. எவ்வளவு பேர் தங்களுடைய பரிதாப நிலைமை கண்டு எவ்வளவு பேர் வேதனைப்படுறாங்க தெரியுமா? என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமான்ட்டு சொல்லி சொல்லி புலம்புற ஆட்கள் இருக்கிறாரு. நான் அப்போ எப்படி இருந்தா தெரியுமா? இப்ப என் நிலைமையை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ஜனங்க மதிக்கிறது கிடையாது. என்னை என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுவன். என்னை பார்த்து பார்க்காத மாதிரி என் முன்னாடியே போறான். என்னை பார்த்து கை தூக்கணுவன். என்னை பார்த்து நமஸ்காரம் செஞ்சுவன். என் முகத்தை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறான். என் நிலைமை எப்படி ஆகி போச்சு பாத்தியா? ஒரு வயதான அப்பா அந்த வார்த்தைன்னு சொன்னாரு. ரோட்ல உட்காந்துருந்தாரு அவரு வெயில்ல. இவர் எங்கேயோ பார்த்துருக்குமே என்று சொல்லி பேசும் பொழுது அவர் மூஞ்சி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிதாப்பா என் முன்னாடி போனா ஒருத்தன், அவங்க நான் எவ்வளவு முறை பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருப்பான், வீட்டுல கஷ்டம் என்று சொல்லும்போது இப்ப என் மனைவி எழுந்து என் குடும்பத்தை எழுந்து அந்த ரோட்ல உட்காந்து இருக்கிறேன். என்னை பார்த்து நல்லா இருக்கிற ஒரு வார்த்தை கேட்காம பார்த்து பார்க்காத மாதிரி போறான். உங்க நிலைமையை நிலைமை நாளைக்கு அப்படி வந்தால் ஒண்ணு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. மாறாத கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களை ஆதியில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாரோ, இப்போ நீங்க அதை எழுந்து போனாலும் உங்களுக்கு அதே நன்மைகளை கொடுக்க ஒரு போதுமானவர். நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ண மாட்டார். அவர் நோக்கி கூப்பிட்டால் அதை மாத்திரம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனுஷங்க அப்படிதான் செய்வாங்க. இது எப்பவுமே நான் ஞாபகத்தை வச்சுக்கணும். அவங்க அப்படிதான் பரிகாசம் பண்ணுவாங்க. என் வீட்டில் இருக்கிறவங்க அதை செஞ்சிடுவாங்க. இப்போ உங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பா பரிகாசம் பண்ணுவாங்க.
நீங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது யாரை? மாறாத கர்த்தர். நான் செத்தக்க யார் அடக்க பண்ணுவாங்கன்றதுல தான் நினைக்கிறாங்க சில வயசானவங்க. அதெல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அடக்க பண்ணுவாரு. அவருக்கு தெரியும் எங்க நம்மளை கொண்டு போய் எப்படி அடக்க பண்ணணும்ட்டு. ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அத்திய சொல்ல வேண்டியதா இருக்குது உங்களுக்கெல்லாம். என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் செத்தாக்க 4 பேர் வேண்டாமா? 4 பேர் அந்த 4 பேர் வேண்டாம். கர்த்தர் போதும். அவர் அடக்க பண்ணிக்கிறார் சில பேரை வேதாமத்துல. உங்களை என்னையும் அடக்க பண்ண வேண்டியது கர்த்தர். அதை அவர் பார்த்துக்குவார். ஆனா கண்ணு மூடுற வரைக்கும் மாறாத கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இழந்து போனதை மறுபடியும் ரிகவர் பண்ணி கொடுக்கிறவர் நம்முடைய வேதாமத்தின் தேவன் தெரியுமா? நீங்க எதை எழுந்தீர்களோ அதை பல மடங்கு நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார். ஆனா ஒண்ணு, வசனம் 21, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். என்ன பண்ணோம்? நாங்கள் இழந்து போனதை, நாங்கள் வாழ்ற வாழ்வு வந்து இப்ப நரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுற தேசம் என்று சொல்லி கொடுத்தீரே. ஒரு முறையா 2 முறை நீர் சொன்னது, பாலும் தேனும் ஓடுற தேசமாகிய நல்ல தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசம் நாங்கள் இன்றைக்கு இராமல் நரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை மறுபடியும் எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது எரேமியா எழுந்து போனது மாத்திரம் அவன் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா எழுந்து போனது எடுத்தால் திருப்பாதியே தப்பு செய்வது அவனுக்கு நன்றாய் தெரியும். அதனால 21 ஒரு வேற மாதிரி கேட்கிறார் அந்த விஷயத்தை. என்னது? 21, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். யார்கிட்ட திருப்பிக் கொள்ளும்? கானான் தேசத்திற்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளும். சிதறடிக்கப்பட்டிருக்கிற யூதர்கள் அசீரியாவிலும் கல்தேரிலும் பாபிலோனிலும் அங்கங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் யூதர்கள். சுய தேசத்தை விட்டு அவர் எல்லோரும் மறுபடியும் உம்முடைய பாலும் தேன்ற ஓர தேசத்திற்கு திருப்பிக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளாமல் எரேமியா ஜெபிக்கிற ஜெபம், உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். என்னத்தை நாம் ஜெபிக்கணுங்க? நீர் கொடுத்த ஒட்டுமொத்த ஈவுகள் நான் நஷ்டப்படுத்தி கொண்டதுக்கு காரணமே வந்து நீர் என்னோட வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததுதான் ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தால் நம்மளோட அதே தப்பு தான் செய்வேன். நான் ஒரு குடியினாலே தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்ட ஒரு சகோதரன் போன வாரம் இருந்ததாக இந்த செய்தி வந்தது அடியனுக்கு. அந்த சகோதரனை ஒரு 3 வாரத்துக்கு முந்தி நாங்கள் சபையில் இருக்கிற சகோதரன் போய் சந்தித்தோம். அவடத்துல முழுசு விஷயம் பேசுற அளவுக்கு அவர் உடம்புல தெம்பும் இல்லை, எலும்பி நிற்கிற அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியமும் இல்லை. மோசமான கட்டத்தில் பேசுதே அவருக்கு முடியல. அந்த நிலையில தான் இருந்தார் அவர். எலும்பி அவரால் நடக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அந்த அளவுக்கு குடினாலே சரீரத்தை கெடுத்துட்டு இருந்தார். அவரிடத்திலே பேச வேண்டிய அவசியமான வார்த்தைகளை மாத்திரம் பேசி கடைசி அவருக்கு சொன்ன வார்த்தை, இதுக்கு முன்னாடி நீர் வாழ்ந்த வாழ்க்கை தேவனை நோகடித்த வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை. அதனால உன்னுடைய நிலைமை நீர் கெடுத்து கொண்டாய். இதுக்கப்புறம் உன்னுடைய தேவன், அதாவது வேதாமத்தின் இயேசுநாதர் நிச்சயமா உன்னை எழுப்புவார். ஆனால் எழுப்பினதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப கூடாது. நீ உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தால் அதுக்கப்புறம் நீ கர்த்தரோட கூட நடக்கணுன்றது அவருக்கு புரிய வைத்து வைத்தேன். அதுக்கப்புறம் அவரோட எந்த ஒரு செய்தியை அடியனுக்கு வரவில்லை. அவரை அடியனுக்கு அறிமுகப்படுத்தின சகோதரன் இந்த மாதிரி அந்த சகோதரன் இருந்துட்டார் என்ற சண்டை எனக்கு சொல்லும் பொழுது நான் ஆரம்பத்தில் கேட்டேன், என்னதான் அவருக்கு நடந்தது என்று. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அன்றைக்கு ஜெபித்த நாளில் மறாத நாள் அந்த மனுஷன் எழும்பி நடந்தான், சுகத்தை பெற்றான். ஆனால் அவருடைய பின்னணியில் இருக்கிற அவங்கள அந்த மதத்தில் இருக்கிற ஆட்கள் திருச்சபைக்கெல்லாம் போகக்கூடாது என்று பயமுறுத்தியது நிமித்தமாக அவர் மனசு மாற்றின நிமித்தமாய் அவர் அப்படியே இருந்துட்டாரு, செத்துட்டாரு. ஆகையால் நம்முடைய பாவத்தை நிமித்தமா நம்ம இழந்து போனதை கர்த்தர் அழுது வாங்குவது பிரச்சனை கிடையாது. கர்த்தர் கொடுப்பார் என்பதும் தவறு கிடையாது. ஆனால் கர்த்தர் இல்லாம அதை வாங்கிட்டோன்னு வைங்களேன், திருப்ப அதே தான் 2 மடங்கு செய்ய வேண்டியதாயிடும். ஆகையால் தான் நமக்கு அது தேவையில்லை. அதோடு கூட முதலாவது வர வேண்டியது கர்த்தர், நீர் எங்களை உம் பக்கமாய் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம் ஆண்டவரே. எஸ்ரா அப்படியே செய்யறாரு. ஜெபத்தின்படி நடக்குதுங்க. எஸ்ரா புஸ்தகத்துல ஜனங்கள் எல்லோரும் தாவீதுடைய நகரத்திற்கு திரும்பினது மாத்திரமல்ல, அவர்கள் முதலாவது திரும்பினது கர்த்தரிடத்திலே. ரொம்ப அருமையான புஸ்தகம். அந்த 2 புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த எரேமியாவோட ஜெபம் தான் நினைவுக்கு வருகிறது. திருப்பிக் கொள்ளும், திருப்பிக் கொள்ளும், திருப்பிக் கொள்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஷூ என்பதான வார்த்தை. டர்ன் பேக், டர்ன் பேக், எங்களை திருப்பும். தமிழ்ல கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்ல ரெஸ்டோரன்ட் வந்துச்சு, தப்பு கிடையாது. ஆனா தமிழ் வார்த்தை கரெக்டான வார்த்தை திருப்பும் எங்களை. 21 வாசிங்க. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்கள் நாட்கள் எப்படி ஆக்கும்?
ஏன்? அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் எப்படிப்பட்டது? புதியவைகள் ஆகியால் நாட்களை ஹalleluya அவர் பண்ண முடியுங்க. அந்தகாரமா இருக்கிறவங்க வாழ்க்கை மறுபடியும் புது நாளா ஆக்க முடியும். அவருக்கு புதுசாக ஒளி உள்ள வாழ்க்கை கர்த்தர் மாத்துவார். அதற்கு முந்தி ஒளி உள்ள கர்த்தர் தேவை. இங்க எரேமியா ரொம்ப கரெக்டா ஜெபிக்கிறார். முதலாவது உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளும், பிறகு உம்முடைய புதிய ஆரம்பத்தில் இருந்த நாட்களை போல உம்முடைய புதிய கிருபையினாலே எங்க வாழ்க்கையை புதுசாக்கும் ஆண்டவரே. ஜீவ நம்பிக்கையோடு இந்த புஸ்தகம் முடிகிறது. அந்த நம்பிக்கை எஸ்ரா புஸ்தகத்துல நிறைவேறுகிறதை நாம் அருமையாக பார்க்கலாம். இப்ப இருக்கிற பரிதாப நிலையை கண்டு அழுகிற விசுவாசிகளை, உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நீங்க ஒன்றியா நினைக்க கூடாது, கூட கர்த்தரை கூப்பிட வேண்டும். என்னை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே, என் பரிதாப நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னை கண்டு எனக்கே பரிதாபமா இருக்கிறது. என்னை கண்டு நானே அழுறேன், இவ்வளவு மோசமாயிட்டேனே என்று. என்னை கண்டு நீர் கொஞ்சம் பரிதவிக்க கூடாதா? என்னை கண்டு நான் அழுது கொண்டிருந்தால் என் கண்ணீர்னாலே நான் செத்து போக வேண்டியதுதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாது என்னிடத்தில். ஆனால் என்னை கண்டு நீர் பரிதவித்தால் மாற்றம் உண்டாகும். என்றால் நம்முடைய கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர். Amen. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers